சட்டமன்றத்திலே அசிங்கப்பட்ட எடப்பாடி, அதிமுகவினர் அனைவரும் வெளியேற்றம். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கம். அப்படி இந்த மாபெரும் இயக்கம் எப்படி உருவானது, யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காண்டி, என்ன கொள்கைக்காண்டி அதிமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அப்படித்தான் இருக்கிறதா? அதாவது அரசியல் சுய லாபத்திற்காண்டி செயல்படுகிறதா, மக்களுடைய நலனுக்காண்டி செயல்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது எதற்காண்டி நடத்தப்படுகிறது? சட்டமன்றத்திலே தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி விசாரிக்கக்கூடியது. அதே போல தமிழக மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலாம், மக்களுக்கு நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் ஒரு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்ற முடியும். ஆனா இங்க சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நேரங்களிலுமே பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இன்றைய தினம் காலையில கூட பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது காலையிலே தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய 5 நிமிடத்தில் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது. சட்டமன்றம் அப்படின்னாலே மக்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பை தாண்டி யார் யார் சண்டை போட போறாங்க அப்படிங்கிறத இப்ப மிகப்பெரிய தான் நிலவி கொண்டிருக்கிறது. அதிலுமே அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தினம் யார் அந்த சார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்திய விவகாரம் நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த பிரச்சனையை எடுத்த உடனே எழுப்பி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை எப்பொழுது எழுப்ப வேண்டும், அதை அமைதியாக இருந்து கொண்டு அதற்குரிய விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சரிடமும் சபாநாயகரிடமும் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டு அதன் மூலம் தீர்வு காணப்பட்டால் அது ஒரு நியாயமாக இருக்கும். அதை விட்டு எடுத்தவுடனே பதாகைகளை ஏந்தி விட்டு சத்தம் போடுவது, கத்துவது, சட்டமன்றத்திலே அமளிகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதன் காரணமாக சபாநாயகர் அப்பாவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏ அனைவரையுமே வெளியேற்றி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்றத்தில் என்பது வரப்போகிறது. அந்த 2026 சட்டமன்றத்தில் மட்டும் 2028 வாக்கில் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடப்பட்ட காலத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு குரல்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்பவுமே ஒன்றும் கிடையாது. அதிமுக பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக 2026 சட்டமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்களும் சொல்ல முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.